This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பசிபிக் கடலில் கருப்பு உருவம், 20,000 அடி ஆழத்தில் மர்மம். இந்த முட்டையை உடைத்தால் ஜப்பானில் அதிசயம். நம்முடைய உலகில் எங்காவது ஒரு அதிசயமும் ஆச்சரியமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு அரசியல் கண்டுபிடிப்புகளும் தொழில்நுட்பங்களும் உலக மக்களை நாளுக்கு நாள் வியப்பில் ஆழ்த்தி வருகின்றன. எனினும் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் ஆங்காங்கே நடந்து வருகின்றன. இதே போன்ற அதிசயங்களை விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மக்களின் பார்வைக்கு கொண்டு வந்து தந்த வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் ஜப்பான் விஞ்ஞானிகள் தங்களது தற்போதைய கண்டுபிடிப்பு பற்றி சொல்வது என்ன தெரியுமா? ஜப்பானில் உள்ள டோக்கியோ மற்றும் ஹொக்கைடோ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் சமீபத்தில் பசிபிக் பெருங்கடலில் 6200 மீட்டர் ஆழத்தில் கருப்பு நிற மர்ம முட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். ரீமோட் வாகனம் மூலம் இந்த முட்டைகளை கவனித்திருக்கிறார்கள். கடலுக்கு அடியில் 20,000 அடி ஆழத்தில் இந்த கருப்பு முட்டை குவியலாக இருந்துள்ளன. கடலுக்குள் எப்படி எவ்வளவு முட்டைகள் என்று விஞ்ஞானிகள் ஆச்சரியப்பட்டார்கள். அதேபோல் முட்டைக்குள் என்ன இருக்கிறது என்ற ஆர்வமும் அதிகமாக கிளம்பியது. அது ஏதோ ஒரு கடல் உயிரினங்களின் முட்டையாகவே இருக்கும் என்று நினைத்து அவர்களை கொண்டு வந்து ஆய்வு செய்ய முடிவு செய்தனர். பசிபிக் கடலில் ஆழமான பகுதியாக உள்ளது. அபிசோபெல்செக் மண்டலம் ஆகும். எனவே இந்த முட்டைகளை அவ்வளவு ஆழத்திலிருந்து கடலுக்கு வெளியே கொண்டு வருவது மிகவும் சவாலாக இருந்துள்ளது. எனினும் முட்டைகளை மேலே கொண்டு வந்தபோது பெரும்பாலான முட்டைகள் உடைந்து விட்டதாம். அவ்வளவு முட்டை குவியல்களில் வெறும் 4 முட்டைகள் பத்திரமாக மீட்கப்பட்டன. உடனே முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் ஆராயும் ஆராய்ச்சியாளர்களுக்கு முட்டைகள் அனுப்பப்பட்டன. 4 முட்டைகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. ஆனால் அப்போதுதான் தெரிந்தது, இது முட்டையே கிடையாதாம், தட்டையான புழுக்களின் கூடு என்பதை விஞ்ஞானிகளே உறுதிப்படுத்தினர். இப்படி ஒரு புழுக்கூடுகளை பார்த்ததே கிடையாது என்கிறார்கள் விஞ்ஞானிகள். முட்டையை வெட்டியதுமே அப்பொழுது அதிலிருந்து பால் போன்ற வெள்ளை திரவம் வெளியேறி இருக்கிறது. அதற்குள்ளே சின்ன சின்ன வெள்ளை உடல்கள் அடர்த்தியாக இருந்தன. அப்பொழுதுதான் அது புழுக்கள் கொண்ட கூடு, அதாவது பிளாட்டிஹெல்மின்தஸ் என்பது உறுதியானது. இந்த முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் கடலின் மிக ஆழம் வரை வாழக்கூடியதாம். பார்ப்பதற்கே கருப்பாக பயங்கரமாக இருந்துள்ளன. இவ்வளவு ஆழத்தில் தட்டையான புழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இது முதல் முறை என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.